முக்கிய செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை கோயம்பேடு மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து 360 பேருந்துகள் இயக்கப்படுவதாக அண்மை தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். அவரிடம் பேசலாம். வணக்கம் முனாஃப், விவரங்கள். சென்னை கோயம்பேடு மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து 450 பேருந்துகளில் 360 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக கிளை மேலாளர் தகவல் தெரிவித்திருக்கிறார். 360க்கும் மேற்பட்ட போக்குவரத்து ஊழியர்கள் பணிக்கு வந்து பேருந்துகளை இயக்கி உள்ளதாகவும், கூடுதலாக 10க்கும் மேற்பட்டோர் ஓட்டுநர்கள் கூடுதலாக இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக CITU, AITUC, அண்ணா தொழிற்சங்க பேரவை உள்ளிட்டோர்கள் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதவாறு சென்னை கோயம்பேடு மாநகர பேருந்து நிலையத்தில் இருந்து 450க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் 360 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மாநகரத்தை பொறுத்தவரை, சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை மொத்தமாக 32 பணிமனைகள் இருக்கிறது. மொத்த பேருந்துகள்ல பாத்தீங்கன்னா 3233 பேருந்துகள் இருக்கிறது. இதுல வந்து இன்றைக்கு இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் 2025 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. தற்போது கூடுதலாகவே 2098 பேருந்துகளும் இருந்து உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில சென்னை கோயம்பேடு மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து 450 பேருந்துகள்ல 360க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பயணிகள் பேருந்து இயக்கம் தொடர்பாக எந்தவித அச்சமும் இன்றி பயணம் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அனைத்து பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பணியில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள். பேருந்து இயக்கத்தை மாநகர போக்குவரத்து கழக அலுவலர்கள் முழுமையாக கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோயம்பேட்டுல கூடுதலாக காவல்துறையினர் வந்து பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்படுகிறது. கோயம்பேடு மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து வழக்கமாக 450 பேருந்துகள் வந்து வழக்கமாக இங்கிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும். அந்த வகையில இன்று 360 பேருந்துகள் இங்கே மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறது. 360க்கும் மேற்பட்ட போக்குவரத்து ஊழியர்கள் பணிக்கு வந்து காலை முதலே தங்களது அன்றாட பணியில் இருக்கக்கூடிய ஓட்டுநர் பணி, நடத்துனர் பணி ஆகியவை மேற்கொண்டு வருகின்றனர். 360க்கும் மேற்பட்ட போக்குவரத்து ஊழியர்கள் காலையிலே இந்த போக்குவரத்து ஊழியர்கள் அந்த பேருந்துகளை இயக்கக்கூடிய பணிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல CITU, AITUC, அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்டவை பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தில் இன்று ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில சென்னை கோயம்பேடு மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து 450க்கும் பேருந்துகள் இருக்கிறது. இந்த 360 பேருந்துகள் தற்போது வரை இயக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பயணிகள் வந்து எந்த ஒரு அச்சமும் இன்றி பயணித்து வருகின்றனர். அதுபோல பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் பணியில் முழுமையாக ஈடுபட்டுள்ளதாகவும், பேருந்துகள் இயக்கத்தை மாநகர போக்குவரத்து கழக அலுவலர்கள் முழுமையாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மொத்த பணிமனைகளை சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை மொத்த பணிமனைகள்ல 32 இருக்கிறது. அதுல மொத்த பேருந்துகள் வந்து 3233 பேருந்துகள் இருக்கிறது. இதுல வந்து இன்றைக்கு இந்த போராட்டத்தின் காரணமாக இயக்கப்பட வேண்டியிருக்கிற பேருந்துகள் பாத்தீங்கன்னா 2025 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக மாநகர போக்குவரத்து சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில சென்னை கோயம்பேடு மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து 450 பேருந்துகள்ல 360 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும், பயணிகள் பேருந்தில் இயக்கம் தொடர்பாக எந்த ஒரு அச்சமும் இன்றி பயணம் மேற்கொண்டு வருவதாகவும், மேலும் அனைத்து பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் பணியில் முழுமையாக ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேருந்துகள் இயக்கத்தை மாநகர போக்குவரத்து கழக அலுவலர் முழுமையாக கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கோயம்பேடில் இருக்கக்கூடிய இந்த மாநகர பேருந்தில் ஆய்வு மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.